மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து மத்திய சென்னை மாவட்ட செயலாளர், தமிழ்நாடு மாநில குழு உறுப்பினர் திரு செல்வா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். எலக்ட்ரல் பாண்டு, முதல்ல வாழ்த்துக்கள் சிபிஎம் கட்சிக்கு. நம்ம தொடர்ந்து பேசியிருந்தாலும் கூட அடுத்தடுத்து வந்த தீர்ப்புகள்ல ஒரு சின்ன நம்பிக்கை கிடைத்திருக்கிறது அப்படின்னா அதற்கு காரணம் உங்களுடைய தலைவர் திரு சீதாராம் யெச்சூரி அவர்கள் போட்ட அந்த வழக்கு தான், சிபிஎம் நடத்திய அந்த வழக்கு தான் முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்கு. அதுக்கு முதல்ல பேரலையின் சார்பாகவும் 4.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸின் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த எலக்ட்ரல் பாண்ட் அப்படின்ற விஷயம் தொடர்ந்து இப்ப பேசிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப இதுல என்ன டிபேட் வந்துருச்சு அப்படின்னா, திமுக காசு வாங்கியிருக்கு, காங்கிரஸ் காசு வாங்கியிருக்கு, பிஜேபி காசு வாங்கியிருக்கு, எல்லாரும் தானே காசு வாங்கியிருக்கிறாங்க, இதுல பிஜேபியை மட்டும் ஏன் குறை சொல்றீங்க அப்படின்ற கேள்வியை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்த முன்முயற்சிக்கும் நீதிமன்றத்திலும் களத்திலும் நடத்திய போராட்டத்திற்கும் பேரலை நிர்வாகம் யூடியூப் சேனல் வாழ்த்து தெரிவித்து உண்மையை மகிழ்ச்சி அளிக்கிறது, நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா நானே ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் சொன்னேன், தமிழ்நாட்டிலும் இந்தியாவில் பல்வேறு பத்திரிகைலாம் இருக்கிறது. ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று பல்வேறு பத்திரிகைகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஊழலுக்கு எதிராக நீதிமன்றத்தில் போராடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பாராட்டி ஏதாவது ஒரு பத்திரிகையின் தலையங்கம் தீட்டியிருக்கிறதா அல்லது பாராட்டி கட்டுரை இருக்கின்ற கேள்வி கூட எழுப்பினேன். ஆனந்த விடன்ல ஒரு கட்டுரை எழுதினாங்க. அந்த கட்டுரை உள்ளர ஒரு லைன்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் இந்த வழக்கில் இருந்து குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த வகையில் நீங்கள் இந்த கட்சியினுடைய பங்களிப்பு சுட்டி காட்டுறீங்கன்னா அதுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இன்றைக்கு தேர்தல் பத்திர முறை என்பது ஒரு 25 நாள் முன்னாடி, ஒரு பிப்ரவரி மாதம் இறுதி வரை கூட தேர்தல் பத்திரம் என்பது சாமானிய மக்களுடைய விவாத பொருளாக மாறவில்லை. உச்ச நீதிமன்றம் பிப்ரவரி 15ஆம் தேதி கொடுத்த தீர்ப்பும் அதை ஒட்டி SBI எனக்கூடிய ஸ்டேட் பேங்க் உச்ச நீதிமன்றம் உத்தரவு கட்டுப்பட மாட்டேன் என்று சொல்லி அவங்க அஃபிடவிட் தாக்கல் செய்தவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய போராட்டங்களும் மக்கள் மத்தியில் பல்வேறு அமைப்புகள் முன்னெடுத்த பிரச்சாரங்களும் தான் இன்றைக்கு ஒரு விவாத பொருளாக மாறியது. அதை ஒட்டி உச்ச நீதிமன்றம் உண்மையிலே ஒரு நம்முடைய ஜனநாயக அமைப்பாக இருந்து உறுதியாக இருந்து அந்த பத்திரங்கள் விவரங்களை தொடர்ச்சியாக அவங்க நீதிமன்றத்தில் நீதிபதிகள் கேட்டுக்கொண்டிருக்கார்கள். இப்போ என்ன வந்திருக்குன்னா, யார் யாரெல்லாம் தேர்தல் பத்திரங்கள் மூலியமாக பணம் வாங்கினார்கள் என்ற விவரங்கள் வெளியே வந்திருக்கின்றது. தேர்தல் பத்திரங்கள் எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கியிருக்கான்ற விவரம் வந்திருக்கு. இந்த விவரம் இப்போ ஒரு கேள்வி இருக்காங்க, எல்லா கட்சிக்காரும் தான் பணம் வாங்கிறாங்க, ஏன் நீங்க பிஜேபி மட்டும் ஏன் குறை சொல்றீங்கன்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இப்போ இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு, கட்டாயம் கடமை இருக்கு, நம்ம பதில் சொல்லுவோம். முதலாவது என்ன புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, இந்த தேர்தல் பத்திர முறையை முற்றிலுமாக எதிர்த்த ஒரே கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. ஏன் முற்றிலுமாக நாம் எதிர்த்தோம் என்று சொன்னால், இந்த இந்திய நாட்டினுடைய அரசியல் அமைப்புக்கு விரோதமாக கொண்டு வந்ததுதான் தேர்தல் பத்திரம். தேர்தல் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு அரசியலமைப்பு சாசனம் முக்கியமானது. அதை வடிவமைத்தவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள். அவர் உருவாக்கிய ஒரு கட்டமைப்பை சிதைப்பதுதான் RSS பிஜேபியோட வேலை. அதுல ஒரு விஷயம் தான் தேர்தல் பத்திர முறை. என்னன்னா, இல்லீகலா சட்டவிரோதமான பணத்தை எல்லாம் சட்ட ரீதியாக மாற்றுவதற்கு தான் பிஜேபி முயற்சி எடுத்தது. அதுதான் தேர்தல் பத்திர முறை. அப்ப நம்ம என்ன சொன்னோம், அது தப்புன்னும். இப்ப உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிருக்குன்னா, ஏன் அது தவறு, சட்டவிரோதம் என்று உச்ச நீதிமன்றம் சொல்றாங்கன்னா ஒரு வாதம், முக்கியமான வாதம், வாக்களிக்கக்கூடிய வாக்காளருக்கு ஒரு அரசியல் கட்சி யார் மூலயமாக பணம் பெற்றிருக்க என்ற விவரம் தெரியவில்லை, இது அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது என்ற அடிப்படையில தான் உச்ச நீதிமன்றம் இப்போ இதை தடை செய்திருக்கிறார்கள். இல்ல, இப்ப இதுலயுமே இப்ப சந்திரசூட் அவர்கள் அந்த விவாதத்துல பேசின ஒரு சின்ன போர்ஷன் கூட இப்ப சமூக வலைதளத்துல வைரலா இருக்கு. இப்போ ஏ அப்படின்ற நபர் பாண்டு வாங்குறாரு, அதை பின்ற நபர்கிட்ட கொடுத்துறாரு, பி சீட்டை கொடுத்துறாரு, சி கட்சிக்கு கொடுக்குறாரு அப்படின்னா யாருனாலும் பாண்டை வாங்கலாம், அதை யார் மூலமானாலும் கொடுக்கலாம் அப்படின்னு வருது. அப்போ பிஜேபி காரங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கேஒய்சி பண்ணி தான் கொடுத்தாங்க, கேஒய்சி பண்ணி தான் கொடுத்தாங்கன்னு. சந்திரசூட் அந்த கேஒய்சியவே கேள்வி எழுப்புறாரு. யார் பேர்லனாலும் கேஒய்சி பண்ணலாம்,
இதை வந்து இன்னார் இந்த கேஒய்சி இதுதான் லிமிட் இப்படிதான் கொடுக்கணும்ன்ற முறையே இல்லாம யார் மூலமா வேணாலும் கொடுக்கலான்ற ஒரு முறை இருக்கு, இது முறையற்றதுன்னு சொல்றாரு. ஆனா அந்த முறையற்ற பணத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அது முறையற்ற வழியில் தான் ஈட்டப்பட்டதா அப்படின்ற கேள்வியை உச்சநீதிமன்றம் எழுப்பலையே. இல்ல, உச்ச நீதிமன்றம் எவ்வளவு தூரம் போகணுமோ அது வரைக்கும் போயிருக்கு. ஓகே, இப்ப நம்ம இது ரெண்டாவது பேசுவோம். உச்ச நீதிமன்றம் ஏரியா வந்து நீங்க முதல்ல கேட்டது ஏன் மற்ற கட்சிகள்லாம் பலன் இல்லையன்றதுக்கு. சோ உச்ச நீதிமன்றம் வந்து இந்த தேர்தல் பத்திரம் முறை சட்டவிரோதம் என்று அறிவித்து விட்டார்கள். அறிவித்த உடனே தான் இப்ப நிறுவனங்கள் யார் யார் பணம் வந்திருக்கான்னு விவரம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தேர்தல் பத்திரம் மூலியமாக தான் ஒரு நிதி சேகரிக்கும் முறையை கொண்டு வந்து பிஜேபி கட்சி, அதுக்கு வக்காலத்து வாங்கியது பிஜேபி கட்சி. அப்போ அந்த மெத்தடு தான் ஒரு ஆட்டத்துக்கு விதிமுறை வந்த உடனே இந்தியாவில் இருக்கிற பல கட்சிகள் அதில் உள்ள இன்வால்வ் ஆகுறாங்க. ஒவ்வொரு இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அதுக்கான அக்கௌண்ட் ஓபன் பண்ணல. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நான் என்ன சொல்றேன், எனக்கு தேர்தல் பத்திரம் முறையே சட்டவிரோதமான என்று அடிப்படையில நிராகரித்து விட்ட கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. மற்ற கட்சிகள், மாநில கட்சிகள், தேசிய கட்சிகள், அவர்கள் இதுதான் ஆட்டம், இது மூலயமா தான் பணம் வரும் என்ற முறை வரும்போது அவர்கள் தேர்தல் பத்திரம் முறைக்கு போறாங்க. இதுல நமக்கு என்ன முக்கியமான விஷயம்னா, தேர்தல் பத்திரம் மூலயமா மட்டும்தான் ஒரு அரசியல் கட்சி பணம் பெறுதுன்னு கிடையாது. இல்ல, தேர்தல் பத்திரம் ஒழிஞ்சிட்டா எல்லாமே நேர்மையா நடக்கணும் கிடையாது, நாளைக்கு எல்லாம் சுத்தமாயிட்டமா கிடையாது. இந்த அரசு அமைப்பு எப்படி இயங்குது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுட்டாதான் நம்ம ஒவ்வொரு அரசியல் கட்சியில ஏன் பிஜேபி நோக்கி நம்ம வந்து கை நீட்டு என்பது தெரிந்து கொள்ள முடியும். உதாரணத்தை நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்தியாவில் பல அறக்கட்டைகள் மூலயமாக பணம் வந்து தேர்தல் அரசியல் கட்சிகள் கொடுக்குறாங்க. இதுல ஒரு விவரம் என்ன சொல்றாங்கன்னா, அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அறக்கட்டைகள் மூலயமாக உருவாக்கக்கூடிய பணம் கொடுக்கக்கூடிய முறை என்னன்னா யூபி அரசாங்கம் தான் கொண்டு வந்து 2013 அந்த அறக்கட்டளை கொண்டு வரும்போது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ், மத்திய நேரடி வரி வாரியம், அந்த வரி வாரியத்துல எவ்வளவு நிறுவனங்கள் பதிவு செய்திருக்கான்னு சொன்ன அறக்கட்டளைகள் 18 தேர்தல் அறக்கட்டளை இருக்குதான். ஆனா 13 அறக்கட்டளை தான் பதிவு செய்திருக்குது. இந்த 13 அறக்கட்டளையில வந்து பாத்தீங்கன்னா 5 ட்ரஸ்ட் மட்டுமே பாத்தீங்கன்னா கார்பரேட் நிறுவனங்கள் நிதி பெற்றிருக்காங்க. ரிஜிஸ்டர் ஆனது 13, பணம் வாங்கினது 5 ட்ரஸ்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா 39 கார்பரேட் நிறுவனம் இருந்து 366 கோடி ரூபாய் வந்து என்னன்னா வந்திருக்கு. எத்தனை நிறுவனம் இருந்து? வெறும் 10% கார்பரேட் நிறுவனம் இருந்து 90% நிதி வந்திருக்கு. இதுல அடுத்தது என்ன பாத்தீங்கன்னா ப்ரூடென்ட் எலக்ட்ரல் ட்ரஸ்ட். அந்த ப்ரூடென்ட் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்ல எனக்கு ஆங்கிலத்துல சரியா உச்சரிக்கணும்னு தெரியல, அது விவேகமான, அதாவது வந்து திருட்டுத்தனம் பண்ணா கூட மாட்டிக்காம விவேகமா இருக்க பேரு எப்படி வச்சிருக்கான் பாருங்க. டிஸ்கிரீட்டா, எச்சரிக்கையா, கான்சியஸா, யாருக்கும் அதுல இருந்து வெளியே தகவல் போயிடாது, நீங்க நம்பிக்கையா இதுல பண்ணலாம், வெளியே போயிடாது, உங்க தகவல் பாதுகாப்பா இருக்கும் அப்படின்ற அர்த்தத்துல அது வருது. அப்படி ஒரு எலக்ட்ரல் ட்ரஸ்ட் இருக்கு. அந்த எலக்ட்ரல் ட்ரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் 10 கார்பரேட் நிறுவனங்கள் வந்து 360 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த ட்ரஸ்ட் வந்து 10 கார்பரேட் நிறுவனம் இருந்து 360 கோடி ரூபாய் வசூல் செய்திருக்காங்க. இந்த 360 கோடி ரூபாயில பிஜேபிக்கு மட்டும் 256 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். இப்ப இந்த ட்ரஸ்ட் எப்படா தொடங்குச்சுன்னு பாத்தீங்கன்னா 2014 லோக்சபா முன்னாடி. அப்போ தேர்தல் பத்திரம் முறைன்றது ஒரு மெத்தடு. இந்த ட்ரஸ்ட உருவாக்குறது யாரு? ட்ரஸ்ட் வந்து இவங்க தான். என்ன பண்றாங்கன்னா, இந்த கம்பெனி, இந்த ட்ரஸ்டோட ஆள் யாரு பார்த்தா மிட்டல் குரூப் தான். இந்த மின்னாடி ட்ரஸ்டோட ஓனர் யாரு பார்த்தீங்கன்னா மிட்டல் குரூப் கம்பெனிஸ் தான். எது? இந்த ப்ராவிடன்ட் ட்ரஸ்ட். கார்பரேட் நிறுவனங்கள் என்ன செய்யறாங்கன்னா, இவங்க பிசினஸ் செய்யறாங்க. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல தண்ணி பற்றாக்குறை. அதுக்கு முன்னாடி நான் இதை புரிஞ்சுக்கிறதா கேட்கிறேன். இப்ப மிட்டல் வந்து ப்ரூடென்ட் எலக்ட்ரல் ட்ரஸ்ட்னு ஒண்ணு உருவாக்குறாரு. இந்த ப்ரூடென்ட் எலக்ட்ரல் ட்ரஸ்ட்டுக்கு வந்து பல்வேறு கார்பரேட் நிறுவனங்கள் வந்து காசு கொடுப்பாங்க. அந்த காசை இவங்க வந்து கட்சிகளுக்கு கொடுப்பாங்களா? ஆமா. இந்த அறக்கட்டளோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து அரசியல் கட்சிகளுக்கு பணம் கொடுப்பதற்காக நாங்க அறக்கட்டளை வச்சிருக்கோம், நீங்க எல்லாம் பணம் கொடுக்குன்னு சொல்லி வாங்கி இதுல வந்து கொடுக்குறாங்க. இது ஆனா இவங்க வெளிப்படையா தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவிச்சிருவாங்க. இந்த ட்ரஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, எவ்வளவு மூலியமா, யார் மூலியமா பணம் வந்தது, எப்படி கொடுக்குன்ற விவரங்களை இவங்க தெரிவிச்சிருவாங்க. அதனால நம்ம இந்த விவரத்தின் அடிப்படையில பேசுறோம். இதெல்லாம் வந்து வெளிப்படையா இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப இந்த ட்ரஸ்ட் எப்படி செயல்படுதுன்னா, கார்பரேட் நிறுவனங்கள் என்ன முடிவு பண்றாங்கன்னா, நமக்கு வந்து ஏதாவது பலன் பெறணும்னா ஒரு அரசாங்கத்துக்கு வந்து ஒரு 1000 கோடி ரூபாய் நம்ம வந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறோம். கான்ட்ராக்ட் எடுக்கணும் என்ன செய்வாங்க, இன்டைரக்டா கமிஷன் போயிடும். ஆனா பார்கெயின் பண்ணணும் என்ன பண்றாங்க, எங்க ட்ரஸ்ட் மூலமா நான் பணம் கொடுத்தா மாட்டிப்பேன், எனவே நான் ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கேன். அந்த ட்ரஸ்டோட நோக்கம் என்னன்னு சொன்னா, அரசியல் கட்சிக்கு பணம் கொடுப்பதான் ட்ரஸ்ட் நோக்கம் வச்சு. சில பேர் சாதாரண ட்ரஸ்ட் வச்சிருப்பாங்க, ஏழை எளிய மக்களுக்கு கல்வி கொடுப்பது, மனித உரிமைகளுக்கான ட்ரஸ்ட் இருக்கும், என்ஜிஓஸ் இருக்கும். பல ட்ரஸ்ட் என்னன்னா பல நோக்கங்களா செயல்படும். கார்பரேட் நிறுவனங்கள் ட்ரஸ்ட் வச்சுன்னா அரசியல் கட்சிகளுக்கு பணம் கொடுக்கறது என்ற அடிப்படையில இந்த ட்ரஸ்ட் செயல்படுது. இந்த ட்ரஸ்ட் மூலமா பணம் போகுது. இதெல்லாம் வெளிப்படையா நடக்குது. வெளிப்படையா நடக்கும் போது 90% நிதி பிஜேபிக்கு போகுது. இந்த தேர்தல் பாண்டு முறை கொண்டு வந்த பிறகு பாத்தீங்கன்னா, இந்த தேர்தல் பாண்ட்லயும் எப்படி பணம் வசூலிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, அரசாங்க விவரம் என்ன சொல்றாங்கன்னா,
எந்தெந்த ரூபாய் கணக்கு 1000 ரூபாயிலிருந்து 1000 கோடி ரூபாய் வரைக்கும் என்னன்னா நீங்க பத்திரம் வாங்கி கொடுக்கலாம். இவங்க வந்த விவரம் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு பத்திரம் வாங்கியிருக்காங்க. எவ்வளவு பத்திரம் வாங்கி தெரியுமா? எவ்வளவு ரூபாய்க்கு தெரியுமா பத்திரம் வாங்கியிருக்காங்க? 1.5 கோடி ரூபாய்க்கு பத்திரம் வாங்கிறாங்க. அதாவது ஒட்டுமொத்தமாக தேர்தல் பத்திரம் விற்பனையானதுல 0.01% தான் 1000 ரூபாய்க்கு வாங்கின பத்திரம். வெரஸ் 1 கோடிக்கு அதிகமான பத்திரம் வாங்கினது பாத்தீங்கன்னா 94.4%. கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேல வாங்கிட்ட பத்திரம் 95% பத்திரம் வாங்கியிருக்காங்க. அந்த பணம் முழுக்க முழுக்க பார்த்தா 15,600 கோடி ரூபாய். அப்ப இந்த பணம் வந்த முறை வர முறையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பார்த்தீங்கன்னா எப்படி இது செலவழிக்கப்படுது, யாரு கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதிகாரத்தில் இருக்கிற பிஜேபிக்கு தான் அதுக்கு நடக்குது. எப்படி பிஜேபின்னா இப்ப வந்துள்ள விவரங்கள் அடிப்படையில் பார்த்தோம்னா ஒரு கம்பெனியை பணம் கொடுக்கலன்னா இவங்க போய் இடி அனுப்புறாங்க. இடியை மிரட்டினா அடுத்த மாசம் பார்த்தீங்கன்னா 100 கோடி ரூபாய் கல்ல அங்க மாறுது. 100 கோடி ரூபாய் பணம் மாறணும்னா இடியோட கேஸ் அப்படியே நிக்குது இல்லையா? நான் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு 100 கோடி ரூபாய் கொடுத்தேன்னா நான் காங்கிரஸ் கட்சிக்கு 100 கோடி ரூபாய் கொடுத்தேன்னு சொல்லிட்டு விவரம் தெரிஞ்சா என் கம்பெனிக்கு ரைடு வருது. நான் ரைடு அடுத்த நாள் காங்கிரஸ்க்கு பணம் கொடுக்காம நின்று போயிடுறேன். அப்போ இது ஒரு சமதளமா இல்ல. நாடாளுமன்றத்தில் இவங்க பேசுதுன்னா தேர்தல் பத்திரம் மூலியமாக எல்லா அரசியல் கட்சிகளும் பணம் பெறுவதற்கான வாய்ப்பு என்று சொன்னாலும் அது முழுக்க முழுக்க ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக மிரட்டி பணம் பெறுவதற்கான ஒரு மெத்தடை தான் வச்சிருக்காங்க. இதுல வந்த பணம் பார்த்தோம்னா 90% பணம் மேலன்னா பாஜக பயன்பெற்று இருக்கு. மீதி கொஞ்சம் அரசியல் காங்கிரஸ்க்கு போயிருக்குது, மற்ற சில கட்சிகள் நீங்க சொன்னது போல டிஎம்சிக்கு போயிருக்கு, திமுக வாங்கியிருக்காங்க, பல அரசியல் கட்சிகள் வாங்கிருக்காங்க. இவர்கள் இந்த முறையை விமர்சிக்கிறாங்க, இது சட்டவிரோதம் விமர்சிக்கிறாங்க. ஆனால் இதுதான் கேம்ன்றதுனால இவங்களும் அந்த கேம்ல விளையாட போறாங்க. இந்த விளையாட போறதுக்கான காரணம்னா விரும்பி போல, இதான் ஆட்டம்னா இந்த ஆட்டத்துக்குள்ள போறாங்க. அந்த ஃபீல்ட செட் பண்ணது பிஜேபி. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா மற்ற அரசியல் கட்சிகள் பணம் வாங்கியதற்கும் பாஜக கட்சி வாங்கினதுக்கும் வித்தியாசத்தை பார்க்கணும். என்ன வித்தியாசம்? எல்லாம் கார்பரேட் தானே. ஒண்ணு கம்யூனிஸ்ட் கட்சி முறைய தப்புன்னு சொல்லிடுச்சு, எனவே அதை எதிர்த்துடும். மற்ற அரசியல் கட்சிகள் பணம் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க கார்பரேட் நிறுவனங்கிட்ட என்னன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பணம் வாங்குற முதலாளித்துவ கட்சிகள் நினைக்கிறாங்க எந்த முதலாளிட்டு பணம் வாங்க தப்பு இல்லை. இப்ப ட்ரஸ்ட் மூலியமா பணம் வாங்குறோம், பல மூலியமா பணம் வாங்குறோம், எனவே இது நம்ம விதிமுறைகளுக்கு உட்படுது, எனவே பணம் வாங்குறோம்னு சொல்லிட்டு அவங்க வாங்குறாங்க. பிஜேபியோட முறை எப்படின்னு பாத்தீங்கன்னா மாமூல் கேட்பான் தெரியுங்களா, லோக்கல் ரவுடி போயிட்டு தெருவில் மாமூல் கேட்கறத விட பல மடங்கு அதிகமாக போலீஸை வைத்து மாமூல் வசூல் பண்றது ஒரு முறை இருக்கும். இப்போ பிஜேபி என்ன போயிடாங்கன்னா சிபிஐ, இடி இது போன்ற மத்திய அரசு நிறுவனங்களே என்னன்னா மாமூல் ஏஜென்சிலாம் மாற்றி அவர்களை வைத்து மிரட்டி கார்பரேட் நிறுவனம் பண்ணி வைக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா எனக்கு பணம் கொடுக்காட்டி நீ வாழ முடியாது, நான் தான் திருடுவேன், நான் மட்டும்தான் திருடுவேன், இதான் மோதியோட முழக்கம் ஆயிடுச்சு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, தான் மட்டும் திருட வேண்டும், தான் மட்டும் கொள்ளையடிக்கணும், தான் மட்டும் நிதியை சூறையாட வேண்டும் ஒற்றை இலக்குல பிஜேபி செய்யுது. மற்ற அரசியல் கட்சிகள் அப்படி கிடையாது. சில மாநில கட்சிகளை பத்தி இப்ப சில விவரங்கள் வந்திருக்குது. அதாவது தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் பத்திரங்கள் விற்பனை செய்வாங்க. ஆனா அந்த தேர்தல் நேரத்துல அந்த பத்திரம் வாங்கினா கூட அவங்க தேர்தலில் பங்கேற்காம இருக்கிறாங்க. இது வேற. அதாவது இது வெளிப்படையா நான் இவ்வளவு ஊழல் செய்யறாங்க, இவங்க ஒரு மெத்தடை செயல்படுத்துறாங்க. பிஜேபி என்ன செய்யறாங்கன்னா இந்த முறையை பவர்ல இருக்கிறாங்க இல்லையா, ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதனால் அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு அதிகார துஷ்பிரயோகத்தை சட்டவிரோதமான முறையில பணம் வசூலிக்கிறாங்க. இதுதான் பிஜேபி செய்யக்கூடிய மிக முக்கியமான அட்டூழியமா நம்ம பாக்குறோம். இங்க நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குன்னா பிஜேபி தான் நேர்மையா இருப்பேன், கருப்பு பணத்தை நான் கொண்டு வருவேன், நாங்க தான் ஊழலற்ற கட்சி என்று பேசுறாரு. இப்ப நேற்று கன்னியாகுமரியில மோடி அவர்கள் நாங்கள் நேர்மையாளர் என்று பேசுறாரு. நாம் என்ன கேட்கிறோம், நீங்க நேர்மையாளர் சொல்லுவதற்கு வாய் கூசலி அவங்களுக்கு. எப்படி நீங்க இவ்வளவு, அதாவது இப்பதான் நேர்தான் ரெக்கார்ட் வைஸ் வந்திருக்கு, எந்தெந்த நிறுவனத்தை போய் மிரட்டி நீங்க பணம் வாங்கியிருக்கிறீங்க, இடியை வச்சு மிரட்டி இருக்கிறீங்க, அது மூலயமா கோடிக்கணக்கான ரூபாய் வாங்கிருக்குன்னு சொல்லிட்டு பட்டவர்த்தமா வெளியே வந்திருக்கூடிய நேரத்திலேயே பிரதமர் மோடி என்னன்னா ஊழலுக்கு எதிராக பேசுறாரு. இதுதான் வேடிக்கை. ஓகே, இப்ப இதுல பல்வேறு நிறுவனங்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றன. அந்த நிறுவனங்கள் எலக்ட்ரல் பாண்ட் வாங்கியிருக்காங்கன்ற தகவல் தான் வந்திருக்கு. பிஜேபிக்கு கொடுத்தாங்க அப்படின்னு வரல. இப்போ நேற்று கூட விவாதங்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, யாருக்கு தெரியும் வேதாந்தா கம்பெனி திமுக கூட காசு கொடுத்திருக்கோம், வேதாந்தா கம்பெனி அதிமுக கூட காசு கொடுத்திருக்கோம், அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்கிறாங்க. இல்ல அது வரட்டும், அந்த விவரம் வரட்டும். இப்ப நான் என்ன கேட்கிற கேள்வினா, நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. இதாவது இதான் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதில் நான் மறுக்கவே இல்லை, அது பேச வேண்டிய விஷயம். ஆனா எங்க மாத்துறாங்கன்னா எல்லாமே ஈக்குவல் ஆகிக்கிறாங்க. பிஜேபி ஒண்ணுதாங்க, திமுக ஒண்ணுதாங்க, காங்கிரஸும் ஒண்ணுதாங்க, ஏடிஎம்க்கு ஒண்ணுதாங்க, எல்லாத்தையும் ஒரு சமதளமா மாத்தக்கூடிய வேலையை பண்ணிட்டு அப்புறம் யாரும் சரியில்லைங்க, யாருக்காவது ஓட்டு போடாங்கன்றது ஒரு இந்த நரேஷனை செட் பண்றாங்க. இந்த நரேஷனை செட் பண்றது தான் நம்ம விடக்கூடாது. இது தவறான
ஒரு புரிதலை உருவாக்கக்கூடிய வேலை. இப்போ பணம் வாங்குறது விஷயத்தை பற்றி நான் கேட்கறேன். இப்ப இன்னொன்னு பாருங்க, நம்ம ஸ்ட்ரக்சர் எப்படி, பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி கரப்டா இருக்குன்னு பாருங்க, எப்படி மோசமா இருக்கு பாருங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு அஃபிடேவிட் போடுறாங்க. என்ன அஃபிடேவிட் போடுறாங்கன்னா, மை லார்ட், நீங்க வந்து எங்களுக்கு உத்தரவிடுறீங்க, நீங்க வந்து வெப்சைட்ல போகணும்னு சொல்றீங்க, எங்களால் வெப்சைட்ல போடுறதுக்கு எங்கிட்ட விவரம் இல்லைன்றாங்க. என்ன விவரம் இல்லைன்னு சொன்னா, 2019 உச்ச நீதிமன்றம் ஒரு இடைக்கால தீர்ப்பு கொடுத்து உத்தரவிட்டு என்னன்னா, அப்பவே சொல்லிச்சு, எவெல்லாம் தேர்தல் பத்திரம் வாங்கலாம் எல்லா ரெக்கார்டையும் எடுத்து விடான்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு. அந்த அடிப்படையில் இவங்க என்ன பண்றாங்கன்னா, சில விவரங்களை எலெக்ஷன் கமிஷன் வந்து எடுத்து உச்ச நீதிமன்றம் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டோம், இப்ப எங்கிட்ட நாங்க உங்ககிட்ட எதெல்லாம் கொடுத்தோமோ அதெல்லாம் எங்கிட்ட காப்பி இல்லை மயிலாட், நான் எப்படி மயிலாட் கொடுக்குறது சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் கேக்குது. இல்ல வாய்ப்பு இருக்குல்ல, இப்ப யாரோ ஒரு முக்கியமான தலைவர் என் கையில இருக்கிற ஒரு நோட்ஸை கேட்கிறாரு அப்படின்னா, இந்தாங்க வச்சுங்க டக்குன்னு கொடுத்துருவேன், என் கையில இருக்காது, திருப்பி ஜெராக்ஸ் எடுக்கணும், அப்ப திருப்பி கேட்கறது நியாயம் தானே? அது இந்திரகுமார், அது உங்க நோட்ஸ். தேர்தல் ஆணையம் எவன் வீட்டு சொத்து சாப்பிடுறீங்க நீங்க எல்லாம்? நான் சோறு போறதால நீங்க தான் தின்றீங்க, கவர்மெண்ட் பணம் வாங்கி தின்றீங்க. நீங்களா ஐஏஎஸ் ஆஃபீஸர் தானே, உனக்கு ஒரு அரசு அமைப்புக்கு ஒரு பொறுப்பு இல்லையா உனக்கு? இப்படி விட்டுருவேன் நீ? இப்ப நான் நீ சொல்றீங்க நோட்ஸ் கொடுத்துறீங்க, நான் வந்து என்ன 10th மார்க் ஷீட் தொலைச்சிட்டேன், எப்ப எனக்கு மார்க் ஷீட் தொலைஞ்சிட்டு போய் டிபிஎல் கேட்டா கொடுத்துருவேன் மார்க் ஷீட், என்ன செய்வேன்? தொலைஞ்சது போய் எஃப்ஐஆர் கேட்பாங்க. இப்ப எஃப்ஐஆர் வாங்குது, நான் வாடகை வீட்டுல இருந்தேன், அந்த வாடகை வீட்டுல போகும்போது தொலைஞ்சதுன்னா அடுத்த வாடகை வீட்டுல இருப்பேன், அவங்க கேட்பான் போலீஸ்காரன், இந்த வாடகை வீட்டுல தொலைஞ்சா அந்த வாடகை வீட்டுல தொலைஞ்சதா, இந்த ஸ்டேஷனுக்கு போ அந்த ஸ்டேஷனுக்கு போவான். என் 10th மார்க் ஷீட் தொலைஞ்சதுனாலேயே ஒரு எஃப்ஐஆர் காப்பியை வாங்கி அதை கொடுத்து திருப்பி வாங்குறதுக்கு நான் வந்து என்னன்னா 10 வாட்டி 10th எக்ஸாம் படிச்சு புதுசு அடிக்க வாங்கிட்டு போயிடலாம். அப்போ இந்த முறை இருக்குது. தேர்தல் ஆணையம் எவ்வளவு தைரியமா சொல்றாப்ல சுப்ரீம் கோர்ட்ல, நான் தொலைச்சிட்டேன் மயிலாடு, உங்ககிட்ட கொடுத்தத நான் தொலைச்சிட்டேன், எனவே என்னால பதிவேற்ற முடியலன்னு சொல்லிட்டு ஒரு தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றத்தை பேசுது. யோசிச்சு பாருங்க, சாதாரண ஒரு ஆளு பைக்ல போகும்போது லைசன்ஸ் கேட்கிற டிராபிக் போலீஸ், சார் வீட்டுல வச்சுட்டு வந்தேன் சார்னா எடா 1000 ரூபாய் கொடுறான்றான். லைசன்ஸ் வீட்டுல தான் வச்சிருக்கிறேன், அதுக்கே 1000 ரூபாய் இருக்கிறேன், வண்டி நிப்பாட்டிட்டு ஸ்டேஷன்ல வந்து எடுத்து ஸ்டேஷன்ல எடுத்துக்கின்றான். இப்ப எலெக்ஷன் கமிஷன் எங்க நிக்க வைக்கிறது? இதெல்லாம் இவன சொல்ல, சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, ஒண்ணு பாக்குறாரு இவரு ஜட்ஜி பாக்குறாரு, இவனுங்க இப்படி ஒரு அயோக்கியத்தனம், அவன் எத்தனை பேரு அக்கீஸ்ட பாத்துருப்பாங்க சுப்ரீம் கோர்ட். எனவே என்ன சொல்றாங்கன்னா, என்கிட்ட ரெக்கார்டு இருக்குது, ஒண்ணு அவரு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, சுப்ரீம் கோர்ட் பதிவாளருக்கு எப்ப நீ ஏற்கனவே கொடுத்த ரெக்கார்டு இருக்குல்ல அதெல்லாம் டிஜிட்டல் ஆகிட்டு, இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஸ்கேன் பண்ணிட்டு ஒரிஜினல் காப்பி அவன்கிட்ட கொடுத்துட்டு டிஜிட்டல் காப்பி அவன்கிட்ட கொடு, இப்ப நீ குர்றானு. எவ்வளவு கொடுமை பாருங்க. அதாவது நாம வந்து பைக்ல போகும்போது லைசன்ஸ் இல்லைன்னு சொன்னா உடனே காசு வாங்கக்கூடிய இந்த டிராபிக் போலீஸ் ரூல்ஸ், ஆனா சுப்ரீம் கோர்ட்ல எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது, ஏன் நான் வந்து தொலைச்சிட்டேன்னு, சரிப்பா தொலைச்சிட்டியாப்பா, சரி என் ரெக்கார்டை உன்கிட்ட கொடுக்குறேன், நீ அதை வச்சா அது கொடுன்றது. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த அமைப்புகள் முழுக்க எப்படி பின்னாடி இருந்து மோதி இயக்கி கொண்டிருக்காரு பாருங்க. அதாவது என்னன்னா, நம்முடைய ஜனநாயகம் என்பது ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு வேலை இருக்கு, அந்தந்த இன்ஸ்டிடியூஷன் அந்த வேலையை செய்யணும், அதுதான் நம்ம டெமோக்ரஸில இருக்கு. ஆனா அந்த இன்ஸ்டிடியூஷனுடைய எல்லா சுயாட்சி தன்மையும் தன்னாட்சி தன்மையும் தனதாக்கி கொண்டு மோதி என்ற ஒரு நபரின் கீழ் இது ஒட்டுமொத்தத்தை இயக்கக்கூடிய ஒரு சூழல், அவருக்கு ஃபண்ட் பண்ணக்கூடியதாக கார்பரேட் ஏஜென்சி மாதிரி இருக்கு. இந்த முறையை நம்ம விமர்சிக்கணும், விவாதிக்கணும். இப்ப என்ன சொல்றாங்க, ஏங்க அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க, இவங்களும் பணம், ரெண்டுமே மோசம் சரிதான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போறது என்பது என்னன்னா ஒரு சரியான பார்வையா இருக்கான்றது என்னோட கருத்து. ரெண்டாவது, இந்த நிறுவனங்கள்ல ஒவ்வொரு நிறுவனங்கள் எப்படி எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும். இப்ப தேர்தல் பத்திரம் முறை வரும்போது வேணான்னு சொன்னது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆமா, எலெக்ஷன் கமிஷன் வேணான்னு சொல்லிச்சு. 2 நிறுவனங்களும் அதோட கடமை செஞ்சு. ஆனா பின்னாடி அந்த 2 நிறுவனமும் இந்த தேர்தல் பத்திரனுடைய விவரங்கள்ல உச்ச நீதிமன்றத்துல வெளியிடுவதுல எதிர்நிலை போய் நிக்கிறாங்க. அப்ப இந்த 2018 2023 தேர்தல் கமிஷனையும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் அல்லது பல்வேறு அரசு அமைப்புகளும் மோடி அரசாங்கம் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துட்டது. அப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா, இங்க ஜனநாயகம் என்பது அற்று போய் ஒற்றை மனிதனின் சர்வாதிகாரத்தை நோக்கி இந்தியா செல்கிறது. இதற்கு எதிராக நாம் கிளர்ந்தெழ வேண்டாமா? தேர்தல் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக ஒரு உரையாடல் நகர்த்த வேண்டாமா என்ற தளங்களில் விவாதம் நடக்க வேண்டும். போன லோக்சபா தேர்தல ஒருத்தன் ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறான், 400 கோடி ரூபாய் வசூல் பண்றான், சுமார் 400 கோடி, 90% பிஜேபி கொடுக்குறான். இவெல்லாம் எப்படா உருவாகுறீங்க, எப்படா பணம் செலவழிக்கிறீங்க, இதெல்லாம் எங்க எவன் பேசுறது? இந்த ஏற்பாடு விவாதத்துக்கு வந்தா இல்ல எல்லாரும் மோசம் சொல்லிட்டு தப்பிப்பது என்பதுன்னா பெரிய திருடனை காப்பாற்றுவதற்காக நடைபெறக்கூடிய விவாதம். இல்ல இப்ப இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, 6000 கோடிலாம் ஒரு அமௌண்டாங்க, எவ்வளவு சின்ன அமௌண்ட் தெரியுமா அப்படின்னு ஒரு வாதம் வருது. அதில் என்ன பிரச்சனை, அந்த கோடியில பேசும்போது 6000 கோடியா இருந்தாலும் சரி, 60,000 கோடியா இருந்தாலும் சரி, சாதாரண மக்களுக்கு என்ன தெரியும்?
ஏன்னா கோடின்னு மொத்தமா கோடி ரூபாய் எனக்கு என்ன டவுட்டா இருக்குன்னா, நம்ம இந்திய மக்களினுடைய செல்வம் வந்து ரொம்ப அதிகரிச்சிருச்சோ, ஒரு கோடினா அது ஒரு பிச்சை காசுங்க அப்படின்ற அளவுக்கு ஆகி போச்சு. அதாங்க நீங்க ஒரு கோடி கோடி பேசிட்டே இருக்கிறாங்க, நம்ம தெருக்கோடில உட்காந்துட்டு இருக்கிறோமா. இப்ப வந்து 1 கோடி ரூபாய் மொத்தமா நான் பாத்துடலங்க, நீங்க பாத்துக்கிறீங்களா? 1 கோடி ரூபாய் 500 ரூபாய் கட்டு அடுக்கி வச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இதுவே இல்லை. நம்ம வந்து என்னன்னா, நீ வந்து வருஷத்துக்கு வந்து நீங்க எவ்வளவு சம்பாதிக்க முடியும், அதிகபட்சம் 1 லட்ச ரூபாய் சம்பாதிச்சா 12 லட்சம் தான். ஒரு அரசு ஊழியர் வந்து என்னன்னா ஒரு 60 வயசு வரைக்கும் இருந்து அவர் சம்பாதிச்சாலே வந்து என்னன்னா 60 கோடி சம்பாதிக்க முடியுமா, 1 கோடி சம்பாதிக்க முடியுமா, 6 கோடி சம்பாதிக்கணுமா நமக்கு தெரியாது. ஏன்னா ஒரு மாத வருமானத்துல இருக்கிறவருடைய வருமானத்தை கூட ஒரு தினக்கூலி வேலை செய்யக்கூடிய தொழிலாளியில புரிஞ்சுக்க முடியாது. ஒரு ஆட்டோ டிரைவருக்கு ஒரு நாளைக்கு 800 ரூபாய் வரும், 700 ரூபாய் வரும். இதுதான் அவருடைய சவாரியை பொறுத்து இருக்கும். நீங்க இங்க 6000 கோடி 60,000 கோடி இந்த நம்பர்ஸே வந்து எப்படி மைண்ட்ல போய் பதிவுன்னு ஒண்ணு இருக்கு. எனவே என்னன்னா 6000 கோடியானா 60,000 கோடியா ஏன் ஆச்சரியப்பட வரலன்னா, எல்லாம் திருட பசங்க திருட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இப்படி நீங்க பாருங்க, இதே 6000 கோடி ரூபாயை வைத்து என்ன செய்யலாம்? இப்போ இந்தியாவில் விவசாயிகளுக்காக இருக்கிற பயிர் காப்பீட்டிற்காக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டுக்காக வழங்கப்படக்கூடிய தொகையை வந்து பார்த்தோம்னா ஒரு 12,000-16 கோடி தான். கிட்டத்தட்ட ஒரு நாடு முழுக்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டுக்காக வழங்கக்கூடிய பணத்துல பாதி பணத்தை வந்து என்னன்னா தேர்தல் பத்திரம் மூலமா மட்டும் பிஜேபி வாங்கியிருக்காங்கன்னா, இந்த நாட்டு விவசாயிகள் வந்து பயிர் காப்பீடுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பணத்தை கார்பரேட்ல இருந்து வாங்கியிருக்கிறாங்க பிஜேபிக்காரங்க. 2வது விஷயம் என்னன்னா, இவங்க வந்து தேர்தல் பத்திரம் மூலயமா மட்டும் பணம் வாங்கல, தேர்தல் பத்திரம் மூலயமாகவும் பணம் வாங்கியிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல ட்ரஸ்ட் மூலயமா பணம் வாங்கியிருக்கிறார்கள். அப்புறம் வேற வேற வகையில் நிதியில வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய பேங்க் பேலன்ஸ் 4000 கோடி 4000 கோடி இருக்குது. அப்போ என்னன்னா இந்த 6000 கோடி 4000 கோடி 10,000 கோடின்றதெல்லாம் எந்தெந்த வகையில வருது என்பதுதான் நம்ம பார்க்கணுமே கொண்டு அது கணக்குல வச்சு நம்ம பேசவே முடியாது. அதுக்கான விஷயமே நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியாது. ஓகே, இப்ப இதுல மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும்? இப்ப பொதுவா நீட் அப்படின்னா, நீட் எதிர்ப்பு அப்படின்றது வந்து அது தேர்தலுடைய பிரதான சிக்கல் அல்ல. தேர்தல் அப்படின்னு வரும்பொழுது அது களத்துல வந்து ரோடு போடுறதுதான், தண்ணி கொடுக்கறது தான், மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கறது வச்சு தான் தேர்தல் நடக்கும். இந்த பாண்டெல்லாம் தேர்தல் எதிரொலிக்காது அப்படின்ற ஒரு வாதம் இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, பாண்டு தேர்தலில் எதிரொலிக்காம இருக்கிற வேலையை தான் பிஜேபி செய்யும். அதாவது இன்றைக்கு தேர்தல் பத்திரம் இது மாதிரி இல்லீகல் மணியை பிஜேபி என்ன பண்றாங்கன்னா, முழுக்க முழுக்க அவங்க கொடுக்கறது கார்பரேட் நிறுவனம். இன்னைக்கு டிவி சேனல்ஸ் முழுக்க கார்பரேட் டிவி தான், கார்பரேட் நிறுவனம் தான் சேனல்ஸ் நடத்துறாங்க. இப்போ சேனல்ஸ்ல வந்து என்ன டிஸ்கஷன் நடத்தினா எது டிபேட் ஆகணும் என்பது வந்து என்னன்னா அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ உச்ச நீதிமன்றம் நாளைக்குள்ளார பணம் செலுத்த வேணும்னு சொன்னா 24/7 அவங்க நியூஸ் காமிப்பாங்களா? காமிக்க மாட்டாங்க. எதை காமிக்கணும், எப்போ காமிக்கணும் என்பதை கார்பரேட் மீடியா டிசைட் பண்ணுது. எனவேனா தேர்தல் பத்திரம் விஷயம் வந்து மக்கள் மத்தியில் விவாதமாகாமல் இருப்பதுல கார்பரேட் ஊடகம் கவனமாக செயல்படும். அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு மக்கள் மத்தியில இது விவாத பொருளாக மாற்றிடுன்னு சொன்னால் மக்கள் இயக்கங்களுடைய வெற்றி அது. 2வது, மக்கள் கூர்மையாக நாட்டில் என்ன நடந்து கொண்டு என்பதை பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த தேர்தல் பத்திர முறை சார்ந்த விவாதம் என்பது ஒரு ஊழல் பத்தி நம்ம பெரிய அளவுல பேசிக்கொண்டிருக்கோம். இந்த நாட்டுக்கு ரொம்ப சாபக்கேடு, கரப்ஷன் கரப்ஷன் கரப்ஷன், எங்க போனாலும் கரப்ஷன், தாசில்தார் ஆபீஸ்ல கரப்ஷனு, கலெக்டர் ஆபீஸ்ல கரப்ஷனு, ஹாஸ்பிட்டல் போன கரப்ஷனு, ஒரு சர்டிபிகேட் வாங்கினா பணம் கேட்கறாங்க, ஊழல் ஊழல் பேசிட்டே இருக்கு. பிஎம் கேர்ஸ் வரைக்கும் இதெல்லாம் சாதாரண ஊழலை பத்தி கொதிச்சு டென்ஷன் ஆகி பிபிஆர் ஆள்லாம். டேய், இந்த ஊழலுக்கெல்லாம் ஊழலுக்கு மேல எங்க வேலை நடக்குது எங்க பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு ஊழல் செய்யறாருன்னா, அரசு சட்டவிரோதமான வேலையை சட்ட ரீதியா செய்யக்கூடிய வகையில் வரைக்கும் போயிட்டாங்க. அப்போ நாம என்ன கேட்கணும்னா, இந்த ஜனநாயக அமைப்பை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசியல் கட்சிகளுக்கு இருக்குதா இல்லைங்களா, மக்களுக்கு அதிகமா இருக்கு. இப்போ நீங்க சுப்ரீம் கோர்ட் நடக்கிற விவாதம் பாருங்க. சுப்ரீம் கோர்ட் அது அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு, குறிப்பாக தேர்தல் பத்திரம் சார்ந்த விஷயத்துல உச்ச நீதிமன்றம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் பாராட்டத்தக்க நடவடிக்கைகள். இப்போ தேர்தல் பத்திரம் குறித்து இவ்வளவு உச்ச நீதிமன்றம் பேசணும், மக்கள் அதை விட அதிகமா பேசணும், அரசியல் அமைப்புகள் அதிகமா பேசணும், மக்கள் அமைப்புகள் அதிகமா பேசணும், இளைஞர்கள் அதிகமா பேச வேண்டிய அவசியம் இருக்கு. இதன் மூலயமாக நாம் ஒரு ஊழல் மயமாகக்கூடிய தேர்தல் அரசியலுக்கு எதிராக ஒரு உரத்த சிந்தனை உருவாக்குறது ஒண்ணு. 2வது, இது முழுக்க யாருன்னா கார்பரேட் நிறுவனங்கள்லாம் தீர்மானிக்கிறாங்க. யார்கிட்ட பணம் கொடுக்கணும், யார் பணம் வாங்குவது மூலியமாக எந்த கொள்கை வடிவமைக்கப்பட வேண்டும் என்பது முழுக்கன்னா ஒரு கம்பெனி தீர்மானிக்கிறான், ஒரு கார்பரேட் நிறுவனம் தீர்மானிச்சிடறான். அப்புறம் 8 வழி சாலை வேணுமா, 16 வழி சாலை வேணுமா, இல்ல பரந்தூர் விமான நிலையம் வேணுமா, இல்ல வந்து அயோத்தியில கோவில் கட்டணுமா, இல்ல வந்து என்னென்ன திட்டங்கள் கொண்டு வர வேண்டும், இது என்ன செய்ய வேண்டும் என்பது எல்லாமே என்னன்னா
கார்ப்பரேட் நிறுவனங்கள் தன்னுடைய நலனுக்காக திட்டத்தை உருவாக்கிறார்கள். அந்த திட்டத்தை அமுல்படுத்துவதற்காக ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு பணம் கொடுத்து அதன் மூலயமா அவங்க செயல்படுத்துறாங்க. அப்ப நாம என்ன நினைக்கிறோம்னா, இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எதிராக, இந்தியாவுடைய பெரும் முதலாளிகளுக்கு எதிராக, பன்னாட்டு நிறுவனங்களுக்கு எதிராக போராட வேண்டிய காலகட்டத்தில் இந்தியா வந்திருக்கு. எப்படி ஒரு காலகட்டத்தில் 47 முன்பாக கிழக்கிந்திய கம்பெனி பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக இந்திய நாட்டு மக்கள் போராட்டம் நடத்தினார்களோ, இன்றைக்கு நாம் நடத்த வேண்டிய போராட்டம்னா இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகளுக்கு எதிராக, பன்னாட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எதிராக போராட வேண்டியிருக்கு. அந்த போராட்டத்திற்கான களமாக இன்றைய தேர்தல் நம்ம மாற்ற வேண்டியிருக்கு. அதற்கு நாம என்ன செய்யணும் யோசிக்கணும். ஏன்னா இப்போ ஒரு விஷயம் பாருங்க, கொரோனா டைம்ல வேக்சின் கம்பெனி வந்து சீரம் இன்ஸ்டிடியூட் வந்து இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா மருந்து கம்பெனிகள் முழுக்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பணம், 542 கோடி ரூபாய் மருந்து நிறுவனங்கள் மூலமாக அரசியல் கட்சிகளுக்கு பணம் போயிருக்கு. இந்த ரெட்டிஸ் லேப்ல இருந்து பல லேப் எல்லாம் போட்டான் யாரெல்லாம். அப்ப மருந்து கம்பெனிக்காரன் நம்ம சொல்லுவோம், சாதாரண டாக்டர் கிட்ட போயிட்டு மெடிக்கல் ஷாப் உட்காந்துருப்பாரு, 4 மாத்திரை கொடுத்துட்டு, சார் இந்த கம்பெனில பக்கத்து மெடிக்கல் ஷாப்ல மாத்திரை எழுதி கொடுக்குறாரு. இந்த எழுதி கொடுக்கறதுக்கு பின்னாடி என்ன சதி வேலை இருக்குன்னா, அரசியல் கட்சிகளுக்கு இந்த மருந்து நிறுவனம் கொடுத்துருக்கூடிய 542 கோடி ரூபாய் ஊழல் பணம் இருக்கிறது. இவனுங்கெல்லாம் என்ன மருந்து கொடுக்குறானுங்க, என்ன வேணும் ஒண்ணுமே தெரியாது. அப்போ நாம் பன்னாட்டு நிறுவனங்கள் எதிர்த்து போராட வேண்டும் சொல்வது, இந்திய பெருமுதலுக்கு எதிராக நீங்க பேசுன்னு சொல்றதுன்னா, நமது வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காக, நம்ம நாட்டு மட்டும், நான் ஒரு நாட்டு நலனுக்காக மட்டுமே சொல்லல, நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லணும்னா கூட என்னன்னா, இந்த நாட்டுல ஜனநாயகம் நல்லா இருக்கணும். நாட்டுல ஜனநாயகம் போயிடுச்சுன்னா யார் எப்படி பணத்தை கொடுப்பான்னு தெரியாது, அந்த பணத்துக்கு ஏற்ப ஆட்சியாளர் எப்படி செயல்படும் என்பது புரிந்து கொள்ளவே முடியாது. எனவே என்னன்னா, இந்த தேர்தல் பத்திர முறையோ அல்லது அது சார்ந்த உச்சநீதிமன்றம் கொடுக்கக்கூடிய உத்தரவுகளையோ அரசியல் அமைப்புகள் நிறைவேற்றுவதற்கான போராட்டம் என்பது இந்திய ஜனநாயகத்தை பாதுகாக்கிற போராட்டம், அதன் வழி நம்மை பாதுகாப்பதற்கான போராட்டம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இது நேர்காணல் தந்ததற்கு